ஜாதி பாகுபாடு நம் தேச நன்மைக்கு எதிரானது. ஏனெனில் அது நம்மிடையே எதிர்ப்பையும் வெறுப்பையும் உருவாக்கும். நம் நாடு பலம் வாய்ந்த நாடாக மாற ஜாதி பிரிவினைகளை ஒழித்தாக வேண்டும். நாம் புதிய இந்தியாவை கட்டமைக்கும் போது சகோதரத்துவத்திற்கும் சம உரிமைக்கும் முக்கியத்துவம் தர வேண்டும். பாலானா ஏன் நின்னுட்டீங்க? எனக்கு படிக்கிறதுல ஆர்வமே இல்லையே. நான் பள்ளிக்கூடம் வந்து என்ன பண்ண போறேன்? பாலானு இப்ப பள்ளிக்கூடத்துக்கு வாங்க. நீங்க பள்ளிக்கூடம் போக ஆரம்பிச்சிட்டீங்கன்னா அப்பாவோட கோபம் கொஞ்சம் குறையும். நாம அப்புறமா அப்பா கிட்ட பேசலாம். ஆமா பாலாண்ண, பீம் சரியாதான் சொல்றான். முதல்ல அப்பாவோட கோபம் குறையட்டும். வாங்க. ஐயா ஐயா வாத்தியார் ஐயா. என்னாச்சு பீம்? ஐயா நான் ஒரு பெரிய பிரச்சனையில இருக்கேன். பிரச்சனையா? என்ன பிரச்சனை? வாத்தியார் ஐயா, ஒரு பக்கம் அப்பா, இன்னொரு பக்கம் பாலான்னு. பாலான்னு பண்றத சரின்னு நான் சொல்றேன், ஆனா அப்பா என்ன தப்பா நினைக்கிறாரு. அப்பா புரஞ்சன் மாமா கிட்ட பேசுறத நான் கேட்டேன். நாங்க அவரை புரிஞ்சுக்கிறதே இல்லைன்னு சொன்னாரு. அவர் ரொம்ப கவலையா இருக்காரு. அவர் கவலையா இருக்கிறத பார்த்து எனக்கும் கவலையா இருக்கு. ஐயா சில நேரத்துல பாலாண்ணன் கிட்ட பேசி அப்பா பேச்ச கேட்க வைக்கணும்னு தோணுது. சில நேரத்துல அப்பா கிட்ட பேசி பாலாண்ணன் பேச்ச கேட்க வைக்கணும்னு தோணுது. பீம், நீ யார்கிட்ட சொல்ற? ஒரு ஆசிரியர்ன்ற முறையில் இவர் படிப்புக்கு தான் ரொம்ப முக்கியத்துவம் தருவாரு. இசை மேல இருக்கிற என்னோட ஆர்வத்துக்கு இவர் எப்படி ஆதரவு தருவாரு? எனக்கு இசைன்றது ஒரு உயிர் மாதிரி. அதுக்கு முன்னாடி எனக்கு உலகத்தில் உள்ள எந்த பொருளும் முக்கியம் இல்லை. பாடம் கீடம் எதுவுமே இல்லை. எது சரின்னும் எது தப்புன்னும் கண்டுபிடிக்க என்கிட்ட ஒரு வழி இருக்கு. என் கூட வாங்க. வாங்கன்னு சொல்றல்ல, வாங்க. ஒரே விஷயத்த பேசிட்டு உட்காந்துட்டு இருக்காரு. நீங்களே கொஞ்சம் அவர்கிட்ட பேசி புரிய வைங்க. பாலா திரும்பவும் பள்ளிக்கூடத்துக்கு போயிட்டான்ல, இனியாவது பாலா மேல கோவப்படுறதை விட்டுட்டு அவன்கிட்ட நல்லபடியா பேச சொல்லுங்க. ஆமா ராம்ஜி, அண்ணி சொல்றது உண்மைதானே. புதுசா வேலை கிடைச்சிருக்கு, போய் பார்க்கலாம். இப்படியே சோர்ந்து போய் உட்காந்துட்டா நம்ம பொழப்ப யார் பாக்குறது? உன்னோட பசங்க ரொம்ப புத்திசாலிங்க, திறமையானவங்களும் கூட. எப்பவுமே தப்பு பண்ண மாட்டாங்க. எல்லாரும் சேர்ந்து எனக்கு தான் அறிவுரை சொல்றீங்க. ஆனா என் பிரச்சனை என்னன்னு யாருமே புரிஞ்சுக்க மாட்டேங்கிறீங்க. பாலா நம்ம மூத்த மகன். அவன் படிக்கிற பாதையில இருந்து விலகிட்டானா மத்த பசங்களும் படிக்கிறத விட்டுருவாங்க. எனக்கு தெரியுங்க. ராம்ஜி சக்பாலோட வீடு தானே? ஆமாங்க, சொல்லுங்க. கங்கா அண்ணி குடும்பத்துக்காக எங்க அண்ணன் கொடுத்து விட்டது இது. நான் இந்த வழியா போறேன்னு தெரிஞ்சதுனால என்கிட்ட கொடுத்து விட்டாரு. நீங்க கங்காவோட புகுது வீட்டுல இருந்து வந்திருக்கீங்களா? ஆமா. கங்கா அவரோட தூரத்து சொந்தம் இவரு. ஏன் அங்கேயே நிக்கிறீங்க? உள்ள வாங்க, போய் தண்ணி கொண்டு வாங்க. கப்போ ரொம்ப நன்றிங்க. இத கொஞ்சம் புடிங்க. நீ நான் போய் தண்ணி வைக்கிறேன். அங்க எல்லாரும் நல்லா இருக்காங்கல்ல? எல்லாரும் நல்லா இருக்காங்க. மருமக பிள்ளை கிட்ட சொல்லுங்க, வேலை இல்லாதப்ப இங்க வந்துட்டு போக சொல்லுங்க. எங்களுக்கும் சந்தோஷமா இருக்கும்ல. நீங்க இருந்து சாப்பிட்டுட்டு போங்க. எனக்கு வேலைக்கு நேரம் ஆயிடுச்சு, நான் கிளம்புறேன். நீங்க இருங்க. வா புரிஞ்சு வரேன். பார்த்து போயிட்டு வாங்க. அம்மா பலகாரம் இருமா, நான் எடுத்துட்டு வரேன். நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். வீட்ல இருக்கிறவங்க முன்னாடி எதுவும் பேசிடாதீங்க. எங்க பேச முடியல, நம்ம வெளியில போய் பேசலாம்ல. நான் எதுவும் பேச விரும்பல. அவர்கிட்ட போய் சொல்லிடுங்க. யோசிச்சு சொல்லுங்க.
இந்தாங்க சாப்பிடுங்க. அங்க எல்லாரும் நல்லா இருக்காங்கல்ல? நல்லா இருக்காங்க. நீங்க எடுத்து சாப்பிடுங்க. நீ பிடிவாதமா இருக்கல்ல, அப்ப சரி. 1 மணி நேரம் இந்த மைதானத்தை சுத்தி சுத்தி ஓடு. நீ 1 மணி நேரம் முழுசா ஓடிட்டன்னா உன்னுடைய ஆர்வம் படிப்புல இல்ல இசையில தான் இருக்குன்னு நாங்க எல்லாம் ஒத்துக்கிறோம். ஐயா, ஓடுறதுனால என்ன ஆகும்? பீம், இன்னைக்கு பாலாவோட ஆர்வத்தை நாம சோதிக்க போறோம். பீம், நீ எந்த அளவுக்கு புத்தகங்களை நேசிக்கிறியோ பாலாவும் அந்த அளவுக்கு இசைய நேசிக்கிறான். ஆனா அது மட்டும் போதாது. எந்த ஒரு துறையிலையும் நாம ஜெயிக்கணும்னா ஆர்வத்தை விட பிடிவாதமும் வெறியும் தான் முக்கியம். எனக்கு தெரியும்பா, கல்வி மேல உனக்கு இருக்கிற ஆர்வத்தினால நான் என்ன சொன்னாலும் நீ செய்வ. உன்ன மாதிரி பாலாவும் என் சவாலை ஏத்துக்கிறானான்னு பார்க்கலாம். ஒருவேளை ஏத்துக்கிட்டாலும் ஜெயிக்கிறானா இல்லையான்னு பார்க்கணும். ஐயா, நான் உங்க சவாலை ஏத்துக்கிறேன். ஜெயிச்சும் காட்டுவேன். அப்ப சரி, ஓட ஆரம்பி. பீம், இன்னைக்கு சொன்னபடி பாலா ஓடிட்டான்னா இசை மேல இருக்கிற அவனுடைய ஆர்வம் உண்மையானதுன்னு நமக்கு நிரூபணம் ஆயிடும். அதனால யார் சொல்றது ரொம்ப சரின்னு உன் மனக்குழப்பம் போயிடும். வாழ்க்கையில் அடுத்து என்ன பண்ணணும்னு திட்டமாவது இருக்கும்ல. பாத்தியம் வாசிக்கணும். என்னோட பாலாண்ணனை திரும்ப வீட்டுக்கு கூட்டிட்டு போயிருவேன் நான் தான் சொன்னேன்ல. நான் எங்க அண்ணனை திரும்பவும் எங்க வீட்டுக்கு கூட்டிட்டு போறேன். நீங்க என் வகுப்புல இருந்து எந்த புத்தகத்துல இருந்து வேணா என்கிட்ட 5 கேள்வி கேளுங்க. அதுல நான் ஒரு கேள்விக்காவது தப்பா பதில் சொல்லிட்டா நாங்க அந்த நிமிஷமே இந்த ஸ்கூலை விட்டு வெளியில போயிடுவோம். வணக்கம் ஐயா, உங்களை ரொம்ப நேரம் காக்க வச்சதுக்கு மன்னிச்சுக்கங்க. இல்ல, ஒன்னும் பிரச்சனை இல்லையா. நான் வந்து கொஞ்ச நேரம் தான் ஆகுது. சரி சொல்லுங்க, ஏதாவது முக்கியமான காரியமா வந்திருக்கீங்களா? இல்லையா, ஒன்னும் இல்ல, பெருசா ஒன்னும் இல்ல. ஒரு சின்ன வேலையா தான் வந்தேன். சொல்லுங்க, என்ன பண்ணணும்? இங்க படிக்கிற ஒரு பையன் கூட நான் ஒரு நாள் விவாதம் பண்ணது ஞாபகம் இருக்கா? ஞாபகம் இருக்கு ஐயா. அந்த 3 பசங்களும் ரொம்ப குறும்புக்காரனுங்க. அவங்கள உடனே பள்ளிக்கூடத்தை விட்டு அனுப்பிடுங்கன்னு சொல்றேன். நான் அதுக்கு பதிலா உங்களுக்காக அழகான ஒரு மோதிரத்தை கொண்டு வந்திருக்கேன். வாங்கிக்கங்க. மத்தவங்களா ஓடுறதா இருந்தா ஓடட்டும். ஆனா பீமராவ் எப்பவும் ஓட மாட்டான். நான் நல்லா படிப்பேன். ஒரு நாள் நீங்களே நினைச்சு பெருமைப்படுவீங்க. இந்த ஸ்கூலும் என்ன நினைச்சு பெருமைப்படும். 3 பேரும் குறும்புக்காரங்கிற காரணத்துக்காக மட்டும் நீங்க இப்படி மோதிரத்தை லஞ்சமா கொடுத்து அவங்க 3 பேரையும் இந்த பள்ளிக்கூடத்தை விட்டு அனுப்ப முயற்சி பண்ணவே மாட்டீங்க. எனக்கு என்னவோ நீங்க நடந்துக்கிறத பார்த்தா
நீங்க வாழ்க்கையில பள்ளிக்கூடத்துக்கே போயிருக்க மாட்டீங்கன்னு தோணுது. அதான் இப்படி படிப்பறிவு இல்லாத முட்டாளா இருக்கீங்க. நாலனா சம்பளம் வாங்கிட்டு வேலை செய்யற தலைமை ஆசிரியர் நீங்க என்ன அவமானப்படுத்துறீங்களா? எந்திரியா. நான் எதுக்கு அடிச்சேன் தெரியுமா? கண்ணியமா நடந்துக்கணும்னா கல்வி எவ்வளவு முக்கியம்னு புரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக தான் அடிச்சேன். வெளியே போ. ஒரு நிமிஷம். உங்க பையனை ஒழுங்கா பள்ளிக்கூடத்துக்கு அனுப்புங்க. இல்லன்னா அவனும் உங்களை மாதிரி படிப்பறிவு இல்லாத முட்டாளா மாறிடுவான். இப்ப கிளம்புங்க. ஆனா சொன்னதை மறந்துடாதீங்க. நான் பீமராவ் மட்டும் இல்ல, இந்த தலைமை ஆசிரியரை விட்டு வைக்க மாட்டேன். பாலாண்ணா நம்பிக்கை எழுந்துடாதீங்க. ஓடுங்க இன்னும் வேகமா. ஒரு மணி நேரம் ஆகிறதுக்கு இன்னும் 5 நிமிஷம் பாக்கி இருக்கு. எனக்கு படிக்கிறதுல ஆர்வமே இல்ல. படிக்கிறது எதுவுமே எனக்கு புரியல. எனக்கு வாத்தி வாசிக்கிறதா பிடிச்சிருக்குது. அண்ணா பாத்து. இவன் வாத்தியம் வாசிக்கிறத எப்ப விடுறானோ அப்பதான் இந்த வீட்டுக்குள்ள நுழையணும். என்னால வாத்தி வாசிக்கிறத விட முடியாது. ஒரு வாத்தியக்காரனுக்கு இந்த வீட்டுல இடம் கிடையாது. இங்க இருந்து வெளியே போ. வாத்தியாரையா, ஒரு மணி நேரம் ஆயிடுச்சா? ஆமா ஆயிடுச்சா? எந்திரிங்க பாலானா. பாத்து. இப்போ நீங்க ஒத்துக்கிறீங்களா ஐயா? புத்தகம் மேல எனக்கு ஆர்வம் இல்ல, வாத்தியத்துல ஆர்வம். ஒத்துக்கிறீங்களா ஐயா? நான் ஒரு ஆசிரியர். அதனால படிப்போட மகத்துவத்தை குறைச்சு சொல்ல மாட்டேன். ஆனா இதுவும் உண்மைதான். ஆர்வம் இல்லைன்னா படிப்பு மட்டும் இல்ல, வேற எந்த வேலையை செய்யறதுனாலும் எந்த பிரயோஜனமும் இல்ல. பீம், பாலாவுக்கு படிக்கிறதுல ஆர்வம் இல்ல, இசையில தான் இருக்குது. ஆர்வம் இல்லாம நம்ம கட்டாயப்படுத்த கூடாது. அப்ப ஐயா, நாங்க இப்ப என்ன பண்ணணும்? ஒரு பக்கம் பள்ளிக்கூடம் வந்து படிக்கட்டும், அதுக்கு பிறகு இசையையும் கத்துக்கட்டும். படிப்புல ஆர்வம் இல்லாம இருந்தா கூட எக்காரணம் கொண்டும் படிப்பை விட்டுறக்கூடாது. அப்படி பண்ணா படிப்பும் கிடைக்கும், பணமும் சம்பாதிக்கலாம். அதனால அறிவும் வளரும், இசையிலையும் நல்லா சாதிக்கலாம். புரியுதா? இப்ப 3 பேரும் பள்ளிக்கூடம் போங்க. பாத்து எழுந்திருங்க. பாலானா இது புடிங்க. போலாம். பாலா கிட்டையும் பீம்ராவ் கிட்ட இருக்கிற அதே நெருப்பு தான் இருக்குது. யாருக்கு தெரியும், ஒருவேளை பாலா இசைத்துறையிலையும் ஜெயிக்கலாம். இங்க பாருங்க, நான் உங்க கூட வாதாட வரல. அண்ணா உங்களை திரும்ப வர சொன்னாரு. நீங்க திரும்ப வரலைன்னா பின்விளைவுகள் மோசமா இருக்குன்னாரு.
ஆனா அவர் திருந்துற வரைக்கும் நான் திரும்ப வர மாட்டேன்னு அவர்கிட்ட போய் சொல்லிடுங்க. நீ விலகி இருந்தா அவர் திருந்திடுவாரா? விலகி இருக்கிறது தான் நல்லதுமா. நான் இங்கே இருந்துக்கிறேன். இங்க பாருப்பா, நாங்க கங்கா கிட்ட பேசி 2-3 நாள் அனுப்பி வச்சிடுறோம். உங்களுக்கு ரொம்ப புண்ணியமா போகும். நான் கிளம்புறேன். இல்லம்மா, நான் போக மாட்டேன். கங்கா, நான் சொல்றத கேளு. தினமும் அதே பிரச்சனை தான். ராத்திரி ஒழுங்கா வீட்டுக்கு வரதே இல்ல. நல்லா குடிக்கிறாரு. நான் ஏதாவது சொன்னா என்ன போட்டு திட்டுவாரு. அவர் கூட தினமும் சண்டை போட்டு நான் ரொம்ப நொந்து போயிட்டேன். இங்கே இருந்துக்கிறேன். இப்படி நீங்க உட்கார்ந்துட்டு இருந்தா உன் பிரச்சனை தீராது. உனக்கு 2 பசங்க இருக்காங்க. அவங்க என்ன ஆவாங்க? அவருக்கும் குழந்தைங்க தானே, அவர் பாத்துக்கிட்டோம். அப்பதான் அவருக்கு பொறுப்புனா என்னன்னு தெரிய வரும். மொத்த குடும்பமும் அவரால் கஷ்டப்படுது. கங்கா, இது அவ்வளவு நல்லதா எனக்கு படலம்மா. எல்லாரும் வருத்தப்படுறாங்கன்னா எல்லாரும் சேர்ந்து அவர்கிட்ட பேசுங்க, அவருக்கு புரிய வைங்க. அத்தை, நான் புரிய வச்சுட்டேன். ஆனா எந்த பிரயோஜனமும் இல்ல. அவருக்கு பிடிச்சதுதான் அவர் செய்யறாரு. நான் இப்படி கொஞ்சம் விலகி இருந்தாதான் அவர் கொஞ்சமாவது திருந்துவாரு. ஒருவேளை அப்பவும் அவர் திருந்தலன்னா நிரந்தரமா நீ இங்கே இப்படி இருந்துருவியா? ஆமா, அவரை விட்டு பிரிஞ்சிருவேன். ஓங்கி அரைஞ்சனா பாத்துக்க. நீ என்ன விளையாடிட்டு இருக்கிறியா? தனியா பிரிஞ்சு வர போறாளாமே. ஒரு ஆம்பளையோட துணை இல்லாம பொம்பளை வாழ்க்கை முழுமை அடையாது. அத்தை, ஒரு ஆம்பளையோட வாழ்க்கையும் பொம்பளை இல்லாம முழுமை அடையாது. இந்த விஷயத்தை ஆம்பளைங்களும் புரிஞ்சுக்கணும். பீமாபாய், நான் சொல்றதை இவ புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிற. ரொம்ப வலிக்குது. இப்ப வகுப்புல வந்து எப்படி உட்கார போறேன்னே தெரியல. கொஞ்சம் பொறுத்துக்கங்க பாலாண்ண. உங்களால நடக்க முடியலனா நாங்க 2 பேர் தான் உங்களை தூக்கிட்டு போகணும். அப்புறம் அம்மா, அத்தை, அக்கா எல்லாரும் கேள்வி மேல கேள்வி கேட்பாங்க. ஆமா பாலானு, கொஞ்சம் படுத்துக்கோங்க. கொஞ்ச நேரத்துல வலி சரியாயிரும். பாலானு, ஓட்ட பந்தயத்துல என்ன அந்த பையன் விழ வச்சது ஞாபகம் இருக்கா? அப்புறம் அப்பா பண்ண வேலையில எப்படி சரியாச்சு பாத்தீங்களா? ஞாபகம் இருக்கா இல்ல மறந்துட்டீங்களா? ஏய், என்னாச்சு பாலா? நல்லா இருக்கியா? நல்லா இல்ல, எனக்கு கால் ரொம்ப வலிக்குது. நீ திரும்பவும் பள்ளிக்கூடம் போக ஆரம்பிச்சிட்டியா? ஆமா. ஏன் இப்படி பண்ற? உன் நேரத்தை ஏன் வீணடிக்கிற? உனக்கு இசையில தானே ஆர்வம். அப்ப அதே பண்ணு. நீ அன்னைக்கு பண்ண வேலையில தான் கார்த்தியன் உன்னை வெளியே அனுப்பிச்சிட்டாரு. இல்லன்னா நீ கொஞ்சம் கொஞ்சமா நல்லா வாசிக்க ஆரம்பிச்சிருப்ப. அதுக்காக தான் ஆசிரியர் ஐயாவும் பாலானனை சோதிச்சாரு. 1 மணி நேரம் ஓடவும் சொன்னாரு. இவர் ஆர்வத்தையும் வேகத்தையும் பார்த்து வாத்திய வாசிக்க போகட்டும்னு வாத்தியார் ஐயாவே சொல்லிட்டாரு. ஆனா எப்படி வாசிக்கிறது? அப்பா தான் ஒத்துக்க மாட்டாரே. அதான் பிரச்சனை. அதுக்கு என்கிட்ட ஒரு வழி இருக்கு. என்ன? உன்ன மாதிரி நிறைய பசங்க ஆர்வத்துல வருவானுங்க. அவங்க வீட்டுக்காரங்க ஒத்துக்க மாட்டாங்க. அதுல சில பசங்க வீட்டை விட்டு ஓடி போயிடுவானுங்க. 2-3 மாசத்துக்கு அப்புறம் வீட்டுக்காரங்க சேர்த்துப்பாங்க. நீயும் ஓடி போயிடு. இல்ல, எங்க பாலானா அப்படிலாம் பண்ண மாட்டாரு. ஏன்பா, நான் என்ன கண்ணு தெரியாத இடத்துக்கு அனுப்ப போறேன்? இங்க இருந்து 3 பர்லாங் தூரம் தான் எங்க பெரிய அண்ணன் இருக்காரு. அவர் வச்சிருக்கிற வாத்திய குழுவும் ரொம்ப பெருசு. அங்க போய் நல்லா இருக்கட்டும். அப்புறம் அங்க பணமும் நிறையவே கிடைக்கும். அப்பா எப்ப ஒத்துக்கிறாரோ அப்ப திரும்பி வந்தா போதும். இங்க வாத்தியார் சொல்ற மாதிரி ஓடி எந்த பிரயோஜனமும் இல்ல. உங்க அப்பா கண்டிப்பா ஒத்துக்க மாட்டாரு. எங்க அப்பா ஒத்துப்பாரு. ஒத்துக்க மாட்டாரு பீம். நான் ஓடி போயிடுறேன். பாலானு, நீங்க அப்படிலாம் பேசாதீங்க. நம்ம வீட்ல எல்லாரும் உங்க மேல எவ்வளவு பாசம் வச்சிருக்காங்கன்னு தெரியும்ல. நீங்க வீட்டை விட்டு ஓடி போயிட்டீங்கன்னா வீட்ல எல்லாரும் அழுதுகிட்டே தான் இருப்பாங்க.
ஆனா பீம், அப்பா கிட்ட யார் பேசுறது? அவரோட பிடிவாதத்தை யார் தான் ஜெயிக்க முடியும்? நான் பேசுறேன். அவரோட பிடிவாதத்தை நான் ஜெயிச்சு காட்டுறேன். பாலான வாத்திய வாசிக்க போகட்டும்னு அப்பா வாயாலே சொல்ல வைக்கிறேன். இங்க பாருங்க, இன்னொரு தடவை எங்க அண்ணன் கிட்ட வந்து வீட்டை விட்டு ஓடுறத பத்தி பேசாதீங்க. வாங்க பாலானு. என் பையன் எடுத்து விடு. இத கொடுங்கண்ணா. பாலா வீட்டை விட்டு ஓட மாட்டேன்ட்டானா? ஒன்னும் பிரச்சனை இல்லை. கண்டிப்பா இந்த பீம்ராவ் கண்டிப்பா அவங்க அப்பா கிட்ட வாதாடி தோக்க தான் போறான். அப்புறம் பாலா நிரந்தரமா நம்ம வழிக்கு வந்துருவோம். அதுதானே எனக்கு வேணும்.